ரசகுல்லானாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ரசகுல்லாவை செஞ்சீங்க அப்படின்னா, வாரந்தோறும் டெய்லி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கை வலிக்காமல் ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இப்போ நம்ம ரசகுல்லா செய்கிறதுக்காக 1 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை நல்லா ஊற்றிட்டு அதை கொதிக்க விட்டுறலாம். பால் ஊற்றுனதுமே நல்லா சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டும். இந்த அளவுக்கு கொதித்ததுக்கு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த பாலோட பச்சை வாசம் எல்லாம் போகணும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் கொதித்த உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரசகுல்லாவில் அந்த பால் வாசம் அடிச்சிட்டு இருக்கும். ஸோ பால் வாசமெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு, இதுக்காக நீங்கள் லெமன் ஊற்றுறதுனா இந்த 1 லிட்டர் பாலுக்கு பாதி லெமன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கிட்டேன். ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டுக்கு நம்ம லெமனை ஊற்றும்போது என்னாகும்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரும். ஸோ அதனால நான் வினிகர் ஊற்றிக்கிட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1 லிட்டர் பாலுக்கு பாதி லெமன், பெரிய லெமனை பாதி லெமன் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பு நான் ஆன்லேயே தான் வச்சுருக்கேன். நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். அந்த தண்ணி பிரிஞ்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி எல்லோ கலருக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூடவே 2 பிஞ்சளவு நான் உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதித்ததுக்கு அப்புறமா இதை கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா நமக்கு பன்னீர் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஊற்றி விட்டுருங்க. முக்கியமாக ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்தீங்கன்னா கீழே தண்ணி எல்லாமே இறங்கிரும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கையில். இப்போ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற தண்ணியும் சீக்கிரமாகவே நமக்கு வடிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும். இப்போ இந்த தண்ணியை நான் ஊற்றிட்டு வெறும் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மறுபடியும் ஸ்டீல் வடிகட்டிலேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சுட்டு இதை அப்படியே நான் எடுத்துடுறேன். நான் உடனே செய்ய போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இதை கைகளை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக கெட்டியாக இருக்குதுன்னு. கொஞ்சம் பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இதை கையில் வச்சு நிறைய பேர் பிசைஞ்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கை வலிக்கும். சில பேர் இது கூட மைதா மாவு சேர்த்துக்குவாங்க. அது எல்லாமே இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் வேலை தான். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. 4-5 பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா அப்படியே நைஸாக நமக்கு கிடச்சிரும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அதை உருட்டி எடுக்கிறதுக்கு அவ்வளோ மாவு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட திப்பிகள் இருக்காது. உருட்டும் போது அப்படியே சைனிங்காக வரும். எவ்வளோ தான் நம்ம கையில் வச்சு பிசைஞ்சாலும் நமக்கு அந்த சைனிங் வராது. அதுவே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கையில் அழுத்தி பிசையணும். உடனே நம்ம ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிக்சியில் அரைக்கும் போது நமக்கு ஒரு 4-5 பல்ஸ் விட்டாலே போதும். நல்லா நைஸாக வந்துடும். அதுவும் இல்லாமல் நல்லா சைனிங்காக வரும். கை வலிக்காது நமக்கு. இப்போ குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ரொம்பவும் பொடிசாலாம் பண்ணலை. ஒரு 17-18 வரைக்கும் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கையில் பிசையும் போது இந்த அளவுக்கு சைனிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது மிக்சியில் அடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சைனிங்காக இருக்கும். சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ இந்த கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 250 கிராம் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது அகலமான பாத்திரத்தில் தான் செய்யணும். ஸோ எனக்கு கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் நான் சேர்த்துட்டேன். மறுபடியும் நான் இதை அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நம்ம போடக்கூடிய ரசகுல்லா நல்லா ஸ்வீட் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலரும் வந்துருச்சு குங்குமப்பூலேருந்து. இப்போ இது கூட எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. பயப்படவே வேண்டாம். ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக இருக்கும் தனியாக. அதே நேரத்தில் பிரிஞ்சும் போகாது. இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக நமக்கு வெந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ஊறணும்.
இப்போ நம்ம ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 1லேருந்து 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் வச்சாலுமே அது நல்லா ஊறி நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இலகுவான முறையில் செய்யக்கூடிய இந்த ரசகுல்லாவை கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இதுபோல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.